இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 1948 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட்டது. அக்கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பலர் தலைமறைவாக இருந்து கட்சியை வழிநடத்தினர். சரியாக ஓராண்டிற்கு பிறகு 1949 நெல்லையில் தனது தொண்டரின் வீட்டில் அக்கட்சி தலைவர் ஒருவர் ரகசியமாக மறைந்திருந்தார். ஆனால் அவர் இருக்கும் இடம் காவலர்களுக்கு தெரிய வரவே அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவலர்களின் பூட்ஸ் காலணிகள் அவர் கால்களை பதம் பார்த்தது. மீசை முடியையும் தாண்டி அவர் தன் தோலை சுட்டெரித்த பொழுதும் உழைப்பாளிகளுக்காக வாழ்ந்து தன் வாழ்வையை அர்ப்பணித்த அந்த மாமனிதன் தன் சக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காட்டிக் கொடுக்கவில்லை. இச்சம்பவத்திற்கு பிறகு மீசையை எடுத்த பின் இந்தியாவில் உள்ள எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்கும் வரை நான் மீசையை வளர்க்கப் போவதில்லை என்று முடிவெடுத்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக வாழ்ந்து உழைப்பாளிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்த தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்று இவ்வுலக வாழ்வில் இருந்து விடை பெற்றார், தன் மீசையை வளர்க்காமல்.